மக்களே இந்த வீடியோல விஜே பார்வதிக்கும், கமருதீனுக்கும் பிக் பாஸ் வீட்ல ரெட் கார்ட் குடுத்தது மிகப்பெரிய அநீதி அப்படிங்கிறதுக்காக தான் பேச போறோம். இத பேசவே வேண்டாம். அந்த மொமெண்ட்ட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டாம்னு நெனச்சேன். உண்மையாவே அது கொடுமையான மொமெண்ட்டுங்க. பிக் பாஸ் டீம் வந்து 91 நாள் விஜே பார்வதியும், கமருதீனையும் கன்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு ரெட் கார்ட் குடுத்ததெல்லாம் கொடுமையின் உச்சம். அந்த வீடியோல முழுக்க முழுக்க அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, ஏதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கீழ ஹைப்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத ஹைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணவும், ஹைப் பண்ணவும் மறந்துடுறீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும், ஹைப்பும், கமெண்ட்டும் தான் எனக்கான ஆஸ்கார். சரி ஓகே வாங்க இன்னைக்கான இந்த வீடியோல விஜே பார்வதிக்கும், கமருதீனுக்கும் நடந்தது பிக் பாஸ் வீட்ல அநீதி அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, 91 நாள் விஜே பார்வதியும், கமருதீனும் அப்படிங்கிற இந்த ரோல் இல்லன்னா, பிக் பாஸ்ங்கிற அந்த டிராவலே வந்து இருந்திருக்கவே இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் நாள்ல இருந்து கடைசி 91 நாள் வரைக்கும் விஜே பார்வதியும், கமருதீனும் நெகட்டிவாவோ, பாசிட்டிவாவோ உள்ளேயும் சரி, வெளியிலும் சரி விஜே பார்வதியும், கமருதீன மட்டுமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மொமெண்ட்டுகள பேசவே வேண்டாம். ஏன்னா, பார்வதி கையெடுத்து கும்பிட்டு வெளியில வந்த அந்த மொமெண்ட்டெல்லாம் இருக்கும் பாருங்க. அது கொடுமையின் உச்சம். உண்மையாவே அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு அநீதி நடந்திருக்கக்கூடாது. கமருதீன் மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு வெளியில வருவாருங்க. அதெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாது. ஒரு சேனல் வந்து டிஆர்பிக்காக இவ்ளோ தூரம் யூஸ் பண்ணிட்டு, அந்த 2 பேர்த்தோட லைஃப் எப்படி போனா என்ன அப்படின்னு உடைஞ்சு இப்படி வெளியில தாட்டி விடுறாங்களே! ஒரு ரியாலிட்டி ஷோல அவங்களுக்கான என்ன சொல்றது? அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு சென்ட் ஆஃப் கூட இல்லையே! இப்படி ரெட் கார்டு குடுத்து தாட்டி விட்டாங்களே! ஒரே ஒரு விஷயத்த நான் பதிவு பண்றேன். நான் அப்படிதான் யோசிக்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட்டா இருந்ததுன்னா, மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் வந்து 91 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சரியா அவங்களுக்கான ரீச் வந்து கிடைக்கவே இல்ல. இந்த பிக் பாஸ் சீசன் 9 மாரி வொர்ஸ்ட் சீசனே இல்ல. இந்த சீசன் வந்து வெளியில பெருசா பேசப்படவே இல்லையோ! இந்த சேனல் வந்து ஒரு மாரி என்ன சொல்றது? அடுத்தடுத்த பிக் பாஸுக்கு ஆடியன்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்களோ! நம்ம பிக் பாஸ் பத்தின அந்த ஷோவ பத்தின விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில பெருசா பேசப்படலையோ! அப்படின்னு நெனச்சுட்டு, சாண்ட்ரா விஷயத்துல நடந்ததெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க. பார்வதிய சபரி அடிச்சு தூக்கி எறிஞ்சு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நூல் இழையில உயிர் தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட்ல கூட விஜே பார்வதி சொல்லுவாங்க. அவ்வளவு அடிய வந்து சாதாரணமா அத வந்து ஒரு கடந்து போயிட்டு, நான் வேணும்னு தான் பண்ணேன் அப்படின்னு சபரி சொன்ன அந்த மொமெண்ட்ல ஈஸியா கடந்து போயிட்டு, சாண்ட்ரா விஷயத்துல இவனுக்கு முழுக்க முழுக்க ரெட் கார்ட் குடுக்கறதுக்கான காரணம் விஜய் சேதுபதி ஆர் பிக் பாஸ் டீம் மட்டுமே காரணம். ஏன்னா, ஷோவ வந்து பெருசா யாருமே பார்க்கல. இந்த ஷோல வந்து 2 பேர்த்துக்கு பிக் பாஸ் வரலாற்றிலேயே வந்து ஒரு ஆண், ஒரு பெண் இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கார்ட் குடுத்தீங்கன்னா, சேனல் வேற லெவல்ல பேசப்படும். பிக் பாஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெளியுலக மக்கள் வந்து பயங்கரமா பேசுவாங்க. அத பத்தி பார்க்கணும் அப்படின்னு நெனப்பாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்ட கிரியேட் பண்றதுக்காகவே ஒரு சின்னதா நடந்த அப்படி ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு, ஒரு வார்னிங் குடுத்துட்டு, ஒரு எல்லோ கார்டு குடுத்து, இல்ல ஒரு எவிக்ட் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஈஸியா முடிக்க வேண்டிய மேட்டர வந்து முழுக்க முழுக்க பிக் பாஸ் டீம் ரெட் கார்டு வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு, விஜே பார்வதிங்கிற அந்த ஒரு பெண் வந்து ரெட் கார்டுக்கு அப்புறம் உடைஞ்சு போய் வெளியில போய் நின்னு பிக் பாஸ் வீட்ட திரும்பி பார்க்கிறதா இருக்கட்டும், கையெடுத்து கும்பிட்டதா இருக்கட்டும், கமருதீன் வந்து கால்ல நெடுக போய் விழுந்ததா இருக்கட்டும், கமருதீன் வந்து கானாவினத்துக்கு ஒரு முத்தம் குடுத்துட்டு அழுததா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து மறக்கணும்னு நெனச்ச அந்த மொமெண்ட்ட ஏன் இன்னைக்கு பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா, பார்வதி தன்னோட வைப் வித் பாரு அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடியில வந்து அவங்களுக்கு பிக் பாஸ் வீட்ல நடந்த அந்த அநீதி பத்தின ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பயங்கரமான சாங்க போட்டு அத நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. அது என்ன பாட்டுன்னா, உலகம் உன்னை வெறுக்கும்போது உன்னை நீயே நம்பு போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல தொடங்குது நம்பிக்கை விடாமுயற்சி என்னைக்குமே விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஒரு சாங் இருக்குமில்லங்க. உண்மையாவேங்க இந்த உலகமே உங்கள எதிர்ச்சாலும், இந்த உலகம் வந்து உங்கள பத்தி என்னெல்லாம் அவதூறுகள பரப்புனாலும், நீங்க உங்க பக்கம் உங்களுக்காக ஓங்கி நிக்கும்போது, உங்களுடைய உண்மையான குரல் நீங்க யாரு அப்படிங்கிறத வெளியில கொண்டு போய் காட்டும். இன்னைக்கு விஜே பார்வதியும், கமருதீனுக்குமான அந்த உண்மையான குணம் இத்தன கோடி மக்களால நேசிக்கப்பட மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்தது கட்ஸு, உண்மை. அந்த உண்மை வந்து நிச்சயமா அவங்கள மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துட்டு போகும். இவங்கள வந்து ஒரு டிஆர்பி ஹைப்புக்காக யூஸ் பண்ண கன்டென்ட் கிரியேட்டர்களான சேனல்கள
நண்பர்களா இருக்கட்டும், விஜே பார்வதிய பத்தி அவதூறுகள பரப்புன எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன். வாழ்க்கையில நீங்க யார கீழ மிதிச்சு மேல போணும்னு நெனச்சீங்களோ, அவங்க லைஃப்ல கண்டிப்பா கடவுளால தூக்கி விடப்பட்டு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிருவாங்க. ஆனா அவங்கள உதாசீனப்படுத்தின நீங்க, உங்களுடைய முகத்த கொண்டு போய் எங்க வைக்கிறன்னு தெரியாம முழிச்சுட்டு தான் நிக்கணும். அப்படி ஒரு நெலைம நிச்சயம் இந்த கடவுள் கிரியேட் பண்ணுவாரு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடுத்த அவதூறுகளுக்கு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் பர்வதியும், கமருதீனையும் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுவே அவங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி. அதை தாண்டி இவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரே ஒரு விஷயத்த திரும்ப பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அவதூறுகள பரப்பி வெளியேற்றப்பட்ட அந்த 2 நபர்களையும் மக்கள் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அவங்களுடைய எதிர்காலம் பிரம்மாண்டமா இருக்க போது. அவங்கள அவதூறுகள பரப்புன நீங்கலாம் என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே தல குனிஞ்சு நிக்கிற அந்த மொமெண்ட் வந்து நிச்சயமா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில கிரியேட் ஆகும். ஏன்னா விஜே பார்வதியும், கமருதீனும் முழுக்க முழுக்க உண்மை. அவங்க பிக் பாஸ் வீட்ல அவங்களுக்கான அர்ப்பணிப்பும், கேமும் உண்மை. அவங்கள நீங்க ரெட் கார்டு குடுத்து வெளியேற்றி உங்களுடைய டிஆர்பிக்காக நீங்க என்னெல்லாமோ பண்ணீங்க. எனிவே நீங்க ப்ராப்பர் சென்ட் ஆப் குடுக்கணும்னு நெனச்சீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கே வந்து குத்திருச்சு. இவங்க 2 பேரும் தான் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஷோவ இவ்வளோ தூரம் எடுத்துட்டு போனாங்க. ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஆணுக்கும் 2 பேத்துக்குமே வந்து நம்ம கொடுத்த ரெட் கார்டுங்கிறது அநீதி. அதனால அவங்கள ஃபைனலுக்கு வர வச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆப் குடுத்துறணும்னு நெனச்சீங்கல்ல, உண்மையாவே அந்த ஒரு விஷயத்துல மட்டும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பாராட்டுகள சொல்லிக்கிறேன். நிச்சயமா எழுதி வச்சுக்கங்க. விஜே பார்வதியும், கமருதீனும் இந்த இண்டஸ்ட்ரியில யாருமே வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு இல்லாம கோலாகலமா எதிரிகளும் தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு ரோலா நிச்சயம் கமருதீனும், பார்வதியும் இருப்பாங்க. உண்மையாவே சொல்லப்போனா பிக் பாஸ் வீட்ல இருந்தத விட ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க 2 பேருமே பேரழகா இருக்காங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் நீ ஹீரோனாலும் பக்கா ஹீரோடா. வில்லனா ஆக்ட் பண்ணாலும் பக்கா வில்லன்டா." இந்த பக்கம் பார்த்தா பார்வதி அப்படியே ஸ்லிம் ஃபிட்ல பக்கா ஹீரோயின் மாரி இருக்குது. உண்மையாவே இவங்க 2 பேரும் ஹேப்பியா 2 பேரும் ஜோடியா அங்கங்க போயிட்டு நெறைய மொமெண்ட்டுகள நேத்து போலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோல நெறைய பேசியிருந்தோம். அந்த ஆசிரமங்களுக்கு போயிட்டு அவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 2 பேருமே எப்படி சொல்றது? ஒரு கியூட் பேர். அதை தாண்டி வந்து ஒரு அழகான தம்பதிகள் மாரி போய் ஆசீர்வாதம் வாங்குனாங்க. அவங்க கூட சாப்பிட்டது, அவங்க கூட விளையாண்டது, அவங்கள சிரிக்க வச்சது, அவங்கள நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. உங்கள மாரியான மக்கள் வந்து எங்கள ஆசீர்வாதம் பண்ண, நீங்க தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிளெஸ்ஸிங் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இந்த பக்கம் கமருதீன் வந்து யாரெல்லாம் நம்மள வந்து வெறுக்கிறாங்களோ, அவங்களையும் நாங்க நேசிக்கிறோம் அப்படின்னு அந்த 2 சின்ன வயசுக்காரங்களும் சொன்னாங்கல்ல. அந்த பக்குவத்துக்கு முன்னாடி, அந்த உண்மைக்கு முன்னாடி, அந்த பியூர் சோலுக்கு முன்னாடி, அவங்களோட லவ்வுக்கு முன்னாடி நீங்கலாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அவங்கள எல்லாம் பார்த்து கத்துக்கங்கடா அப்படிங்கிற மாரி தான் சொல்ல முடிஞ்சது. என்னோட ஒப்பீனியன் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். த பிக் பாஸ் சீசன் 9 கானா வினோத், விஜய் பர்வதி, கமருதீன் அப்படிங்கிற ரோல் இல்லன்னா, இந்த ஷோவே கிடையாது. இவங்க 3 பேர் தான் அந்த பிக் பாஸ் வீட்ல அவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து ஒப்புக்கு சப்பா மாரி தான் அப்படியே ஓட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்களும் அத மாரி நெனச்சீங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல விஜய் பர்வதிக்கும், கமருதீனுக்கும் மணி பாக்ஸ் எடுத்துட்டு போன கானா வினோத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ளார பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த சீசன் 9ல அவங்களுக்கு வந்து அநீதி தான் நடந்திருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த உண்மையான ரோல்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற என்னுடைய ஆதங்கத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய ஒப்பீனியன்களையும் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அடுத்த பிக் பாஸ் வர்ற வரைக்கும் நம்மளோட சேனல்ல எதெல்லாம் பேசலாம், என்னெல்லாம் பேசலாம்னு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. ஏன்னா நம்ம சீரியல் பேசலாம், ஐயனார் துணை பார்ப்போம், சிறகடிக்க ஆசை பார்ப்போம், சீரியல் பேசலாமா, மூவி ரிவ்யூ பேசலாமா, ஐபிஎல் பேசலாமா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடித்தமான நீங்க ஒரே ஒரு கமெண்ட்ல தெளிவா சொல்லிருங்க. நம்ம என்னெல்லாம் வீடியோ போட்டா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மூவி ரிவ்யூ பண்ணலாமா? ஐபிஎல் ரிவ்யூ பண்ணலாமா? சீரியல் ரிவ்யூ பண்ணலாமா? எத பேசுனா என் கூட நீங்க லைக்கும், கமெண்ட்டும் பண்ணி வியூஸாக, சப்போர்ட்டாக என்னுடைய என்ன சொல்றது? எனக்கான ஒருத்தராக என்னோட இந்த ஜர்னில வந்து நீங்க டிராவல்ல வந்து இருப்பீங்க அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கிறேன். அதனால லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எந்த மாரி வீடியோக்கள் குடுத்தா எனக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே!